رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய பார்வையிலும் அல்லாஹுடைய தூதருடைய பார்வையிலும் நல்லவராக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று விரும்புகிற மனிதர் நிச்சயமாக நல்லவராகத்தான் இருப்பார். நான் நல்லவன் என்று ஒருவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அல்லாஹுடைய தூதர் நல்லவர்களுக்கு சொன்ன அடையாளங்கள் எதுவும் அவனிடம் இல்லை என்றால் அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒருவனாகவே அமைவான் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, சில மனிதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்டவர்கள், மோசமானவர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த லிஸ்டில் நாம் இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு கொள்ள வேண்டும். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மோசமானவர்கள், கெட்டவர்கள் என்று கூடிய பண்புகள் நம்மிடம் இருக்குமாக இருந்தால் அந்த பண்புகளை நம்மிடமிருந்து அகற்றிக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் மனிதர்களில் நல்லவர் யார் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆயுள் நீடித்து அமல்களும் சீராக சிறப்பாக செய்யக்கூடியவர் நல்லவர் என்றார்கள். அந்த தொடரில் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஐயுன் நாசி ஷர், அல்லாஹுடைய தூதரே மனிதர்களில் மிக கெட்டவர்கள் யார், மனிதர்களில் மிக மோசமானவர்கள் யார் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மன் தால உம்ருஹு வஸாஅ அமலுஹு, யாருடைய ஆயுள் நீடித்து அவருடைய அமல்கள் மோசமானதாக இருக்கிறதோ, அவருடைய செயல்களும் காரியங்களும் மோசமானதாக இருக்கிறதோ அவர்தான் என்றார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதியிலே வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் ஆகும். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக அந்த வயது என்பது ஒரு 60ஐத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த வயது நீடிப்பது என்பது 60ற்கு மேலே வாழ்வதை. இதை இன்னும் ஒரு ஹதீஸில், புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸில் நாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஅதரல்லாஹு லம்ரிஇன் அഖர அஜலஹு ஹத்தா பல்லகஹு 60 சனா, ஒரு மனிதன் 60 வயதை அடைகிறான், அதற்கு பிறகு அல்லாஹ் அவனுக்கு எந்த நியாயங்களையும் வைக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப நியாயம் வைக்கிறான், 60க்கு பிறகு மௌத்தானால் அல்லாஹ் கேள்வி கேட்பான், உனக்கு சிந்திப்பதற்கு டைம் தந்தன், படிப்பினை பெறுவதற்கு டைம் தந்தன், தௌபா செய்வதற்கு டைம் தந்தன், நீ எந்த டைமையுமே பயன்படுத்தாமல் உலக வாழ்க்கையிலும் பாவங்களிலுமே நீ மூழ்கி இருந்தாய், எனவே உனக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது என்று சொல்லப்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுறாங்க. இப்போ வயது 60 தாண்டுது என்றால் நம்முடைய செயல்கள் சீராக வேண்டும். அது ஒரு முதிர்ச்சியான வயது. அது இந்த முதிர்ச்சியான வயதை உடையவர்களை இன்றைக்கு பார்க்கிறோம், சிகரெட், கஞ்சா, பீடி, லேகியம், சாராயம் என்று அலைந்து திரிகிறார்கள். இப்படி ஒரு கூட்டம். அதே போன்று இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள். இப்படியான வயது நீடித்தவர்கள் பாலியல் துஷ்பிரயோகங்கள் சமூகத்திலே செய்யக்கூடியவர்கள், சிறுவர்களை சிறுமிகளை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தி பாலியல் துஷ்பிரயோகங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள். அதே போன்று இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது கேட்டால், உண்மையிலே இந்த வயதில் ஒரு 60 வயது என்றால் இந்த வயதில் அவர்கள் சமூகத்தில் முதிர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், வயது கூட ஆனால் கேவலமாக நடந்து கொள்வார்கள். மூட்டி விடுறது, 2 பேரை 4 பேரை ஒரு இடத்தை கூட்டி வச்சு ஊராண்ட பலாய கழுவுறது, அடுத்தவர்கள் மீது அவதூறுகளை பொய்களை அள்ளி வீசுவது, இப்படி செய்து கொண்டிருப்பவர்கள் உண்மையிலேயே மிக கெட்ட மனிதர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்து. இதை விடவும் கேவலமும் கவலையும் வருத்தமும் என்னென்னா, 60 வயசாயிற்று, 58 வயதாகி விட்டது, 65 வயதாகி விட்டது, இன்னும் பள்ளிக்குள்ள கால்படாம நிறைய முதியவர்கள் நம்முடைய முஸ்லிம் பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிகளுக்கு பக்கத்திலும் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் கெட்டவர்கள் தான். பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, அதான் சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், என்னுடைய சமுதாயத்தின் வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று. இப்படி சொன்ன பிறகும் மௌத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய வயதை ஒத்தவர்கள் அடிக்கடி மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் போதும் பள்ளிக்கு போய் தொழுது தௌபா செய்து அல்லாஹோடு நெருக்கத்தை ஏற்படுத்துவோம் என்று நினைக்காமல் இருக்கிற முதியவர்கள் கெட்டவர்கள், மோசமானவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது நிச்சயமாக உண்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படியான சகோதரர்கள் இருந்தால் தௌபா செய்து கொள்ளுங்கள்.
உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய சகோதரர்கள் இந்த வயதில் இருந்தால் அவர்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள். இப்போ ஜும்மாவுக்கு வராமலும் நிறைய பேர் ஊருக்குள்ள இருக்கிறாங்க. புத்தி நல்லா கிளியரா இருக்கு. சொத்து பிரச்சனையா, மகன் காசு கொடுக்கலையா, அல்லது ஒரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிடலையா, அல்லது வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அவங்களை அழைக்கவில்லையா, சண்டைக்கெல்லாம் போவாங்க, அதுக்கெல்லாம் பிரச்சனைப்படுவாங்க. ஆனால் மஸ்ஜிதுக்கு போக சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு, ஜும்மாவுக்கு போக சொன்னா எனக்கு முடியாமல் இருக்கிறது, ஒரு பயானுக்கு போக சொன்னா நான் போய் என்ன பண்றது, இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். முடியுமானவர்கள் உங்களுடைய குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு இந்த செய்தியை எத்தி வைத்து விடுங்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட மனிதர்கள் என்று அடையாளப்படுத்துகிற ஒரு சாரார் யார் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பிஹஸபி இம்ரிஇன் மினஷ் ஷர்ரி அன் யஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம். ஒரு மனிதன் கெட்டவன் என்பதற்குரிய போதுமான சான்று என்னவென்றால், ஒருவன் கெட்டவன் மோசமானவன் என்பதற்கு போதுமான சான்று என்னவென்றால், அடுத்த முஸ்லிமை அவன் இழிவாக கருதுவது என்றார்கள். அடுத்த சகோதரன் எப்படி இருக்கிறான் என்பதை நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான சிறந்த மனிதன் யார் என்றால் சமூகத்தில் பெரிய அந்தஸ்து இல்லை, சமூக அந்தஸ்து அவனுக்கு கிடையாது. ஆனால் அவன் அல்லாஹ்வுக்காக பணிந்து நல்லவனாக வாழ்கிறான். இப்போ ஒரு மனிதன் ஏழையாக இருப்பான், கூலி தொழில் செய்வான், அதனால் அவன் அருவருக்கத்தக்கவன், சமூக அந்தஸ்து இல்லாதவன் என்ற அந்த எண்ணம் உள்ளங்களில் இருந்தால் அதை துடைத்து விட வேண்டும். மனிதர்கள் எல்லோருமே பலவீனமானவர்கள், மனிதர்கள் எல்லோருமே அல்லாஹுடைய அடிமைகள், மனிதர்கள் எல்லோருமே தங்களுடைய வயிறுகளில் மலத்தையும் சலத்தையும் சுமக்கக்கூடியவர்கள், மனிதர்கள் எல்லோருமே மௌத்தாக வேண்டியவர்கள். கடைசியில் மனிதன் பிறக்கும் போது எல்லா மனிதர்களுமே நிர்வாணத்தோடு பிறக்க வேண்டும். கடைசியில் போகும்போது எல்லோருக்கும் பொதுவான கஃன் துணிதான் என்பதை நம்ம புரிந்து கொண்டால் எல்லாம் சிம்பிள் ஆகிவிடும். சில நேரம் பணம் வந்துட்டு, பணம் பிறக்கும் போது வந்துச்சான்னு கேட்டால் இல்லை, அல்லாஹ் உங்களை சோதிப்பதற்காக பணத்தை தந்தான். இந்த பணம் உங்களிடம் வந்திருக்கிறது என்பதற்காக நான் நினைத்ததை எல்லாம் செய்வேன் என்று உடன்பிறப்புகளை ஒதுக்கி தள்ளுவது, நண்பர்களை ஒதுக்குவது, பக்கத்து வீட்டாரை ஒதுக்குவது. என்னென்று கேட்டால் அவர்கள் நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு நான் பணக்காரன். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், படித்தவர்கள், டீச்சரா இருப்பார், அல்லது பிரின்சிபலா இருப்பார், அல்லது யூனிவர்சிட்டி லெக்சரா இருப்பார், ஒரு டீனா இருப்பார், அதுக்கு மேல ஒரு பொலிட்டிஷியனா இருப்பார், ஒரு மினிஸ்டரா இருப்பார். அவர் சிம்பிளான எலெக்ஷன் வந்தா வருவார், அது வேறு விஷயம். ஆனால் நோமலாக அவர் யதார்த்தமாக அவருடைய குடும்பத்தவர்களோடு நெருங்கி பழகுவாரான்னு கேட்டால் இல்லை. என்னன்னு கேட்டால் எங்களுடைய ஸ்டேட்டஸ் வேற, இந்த ஸ்டேட்டஸ் எங்கட ஸ்டேட்டஸ், நாங்க யாரு, எங்கட கௌரவம், இப்படி பேசுகிறவர்கள் கெட்டவர்கள். நல்லவர்கள் யாருமே தன்னை பரிசுத்தப்படுத்த மாட்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பரிசுத்தப்படுத்தல. அபூபக்கர் சித்திக் பணக்காரன், பெரிய குடும்பம், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர், தன்னை பரிசுத்தப்படுத்தல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய பலசாலி, மிகப்பெரிய ஒரு சமூக அந்தஸ்துள்ளவர், இந்த உலகத்திலே ஆட்சி செய்தவர்களில், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஆட்சி செய்தவர்களில் மிக சிறந்தவராக எல்லோராலும் பாராட்டப்படக்கூடியவர். அவர் என்னிடம் நிஃபாக் இருக்கான்னு தான் யோசிச்சார். நானும் முனாஃபிக்களுடைய பட்டியலில் இருப்பேனா என்றுதான் கவலைப்பட்டார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அப்படி இல்லாமல் மறுதலையாக உள்ளங்கள், உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய உள்ளத்தை பற்றி, உங்களுடைய உள்ளத்தில் மற்றவர்களை பற்றி கேவலமான சிந்தனை வருகிறது என்றால் முடிவெடுங்கள், நீங்கள் கெட்டவர் என்று. இது நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் இது. அதே போன்று இன்னும் ஒரு கெட்ட மனிதரை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். புகாரி முஸ்லிமிலே வருகிறது, وَتَجِدُونَ شَرَّ النَّاسِ ذَا الْوَجْهَيْنِ. மனிதர்களில் மிக கெட்டவன் யார் என்றால் இரண்டு முகங்களை உடையவன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களிலே மிக கெட்டவன் இரண்டு முகங்களை உடையவன் என்று சொல்லிட்டு எப்படி சொல்றாங்க என்றால், يَأْتِي هَؤُلَاءِ بِوَجْهٍ, இவர்களோடு ஒரு முகத்தில் வருவான், وَهَؤُلَاءِ بِوَجْهٍ, இவர்களோடு வரும்போது இன்னும் ஒரு முகம். என்ன செய்யறது? ஒரு ஆளை சந்திக்கக்குள்ள அவர்கிட்ட போய் நல்லவராக காட்டுறது, அவர்கிட்ட இவரை பத்தி போட்டு கொடுக்கிறது, இப்படி எல்லாம் செய்யறது. மறுபடியும் அவர்கிட்ட போனால் இவரை பத்தி பேசுறது. இந்த அட்டிடியூட், இந்த மனப்பாங்கு யாரிடம் இருக்கிறதோ, இருக்கு நிறைய பேர்கிட்ட, அது ஒவ்வொருவருக்கும் தெரியும். நான் இந்த டைப்பான மனிதனா என்பது அவரவருக்கு தெரியும். ஒவ்வொருவர்கிட்டையும் ஒவ்வொரு முகம். இஸ்லாம் என்ன எதிர்பார்க்கிறது என்றால், எல்லார்ட்டையும் ஒரு முகத்தோடு இருக்கிற, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக, அதாவது வெளிப்படையாக இருக்கக்கூடிய மனிதர்களை தான்
இஸ்லாம் விரும்புகிறது. அப்படி மனிதர்களை உருவாக்குவதற்கு தான் இஸ்லாம் முயற்சி செய்கிறது. இது இல்லாம ரெண்டு முகம், இங்க ஒரு முகம் அங்க ஒரு முகம். இங்க வந்து என்ன பார்த்து சலாம் சொல்லி மஷா அல்லா எப்படி ஷேகாத்து இதுன்னு என்ன ஃபுல்லா பாராட்டி என்னுடைய பணிகளை எல்லாம் அப்படி மெச்சிட்டு போறது. பிறகு எனக்கு பிடிக்காத ஒருவர்கிட்ட போய் அவன் பச்சை கள்ளன், அவனு தெரியாம கிடக்கு இப்படி சொல்றது. இவர் தான் அவர். இந்த அட்டிடியூட், இந்த ஸ்டைல், இந்த மனப்பாங்கு உங்களில் யாரிடம் இருக்கிறதோ நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை பற்றி சொல்கிறார்கள், நீங்கள் மிக கெட்ட மனிதர் என்று. உண்மையிலேயே இப்படிப்பட்டவர்கள் முனாஃபிக்குகளுடைய தன்மை கொண்டவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நிலைக்கு நாம் போய்விடக் கூடாது. மௌத் இருக்கிறது. நம்ம நினைக்க கூடாது முபாரக் மதனியை பற்றி அவரிடம் போய் புகழ்ந்து விட்டு இன்னும் ஒருவரிடம் போய் நான் இகழ்ந்து கேவலமாக பேசுகிற போது அவருக்கு தெரியாதுதானே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். மலக்குகள் பதிகிறார்கள். ரப்புல் ஆலமீன் தன்னை அடையாளப்படுத்தும் போது சமீஅ, அவன் தெளிவாக கேட்பவன் என்று அடையாளப்படுத்துகிறான். பசீர், தெளிவாக பார்ப்பவன் என்று அடையாளப்படுத்துகிறான். எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். ஜட்ஜ் பண்ண போவது அவன். நாம் எல்லோரும் நம்பி இருப்பது மறுமையை. இந்த உலகம் உண்மை இல்லை என்பதில் நாம் உறுதியாக இருப்பதனால் தான் இந்த இடத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த உலகம் அழிந்துவிடும். இந்த உலகத்திலே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம எப்ப மௌத்தாகும் என்பது நமக்கே தெரியாது. இருந்தாலும் நாம் ஒரு 60-70 வருடம் தான் மேக்சிமம் இருப்போம் என்பதையும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் நாளை மறுமையிலே ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்போம் என்பதை உறுதியாக நம்புகிறவர்கள். அந்த ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் மலக்குகளை வைத்து எழுத வைத்திருக்கிறான். நாளை மறுமையிலே நம்முடைய வாய்க்கு முத்திரையிட்டு விட்டு நம்முடைய கைகளையும் கால்களையும் பேசச் செய்வான் என்று குர்ஆனிலே அவன் குறிப்பிடுகிறான். எனவே நாம் இந்த துல் வஜ்ஹைனாக, இரண்டு முகத்தை உடைய டபுள் ஸ்டாண்டர்ட் என்று சொல்வார்கள், அந்த நிலைப்பாடு உள்ளவர்களாக இருந்தால் தௌபா செய்யுங்க, துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், இந்த முனாஃபிக்குடைய பண்பு ஏன் என்னிடம் இருக்கிறது, இது போக வேண்டும் யா அல்லாஹ், என்னை பாதுகாரு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிற இன்னும் ஒரு மோசமான மனிதன் யார் என்றால், இன்ன ஷர்ரன் நாஸி இன்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா. இங்க மட்டுமல்ல, மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் மிக மோசமான மனிதன் யார் என்றால், மன் தரக்கஹு நாசு இத்திகா ஷர்ரிஹி. இன்னும் ஒரு ரிவாயத்தில் இத்திகா ஃபஹ்ஷிஹி. ஒருவனுடைய